ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், முழு தேங்காய். தேங்காவை நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கத்தி வச்சு உடச்சதுனால கொஞ்சம் லேட்டாக ரொம்ப ரொம்ப தட்டி தட்டி உடச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சாச்சு. தேங்காய் உடச்சதுக்கு அப்புறம் தேங்காய் வந்து சில்லு சில்லாக கீறி எடுத்துக்கோங்க. துருவி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா வந்து சில்லு சில்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கோத்து சுட்டு செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேங்காய் மூடி வச்சு இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. இது கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தால் இஞ்சிக்கல் இருந்தால் அதை வச்சு கூட தட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தட்டிட்டு எடுத்தாச்சு. நான் ஒரு முடி மட்டும்தான் இன்றைக்கி தட்டிட்டு எடுத்திருக்கேன். அடுத்து இந்த மாதிரி கம்பி எல்லார் வீட்லேயுமே இருக்கும், முறுக்கு கம்பி. இந்த கம்பி எடுத்துகிட்டு தேங்காய் எல்லாத்தையுமே உள்ளே கோத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கோக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து முழுசாக எடுத்திருக்கேன், உரித்து எடுக்கலை. அதாவது ஒரு பல்லு பூண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு அதையும் கோத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கம்பியில் கோத்தாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதை சுட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெருப்பில் வந்து நல்லா எல்லா பக்கட்டும், அதாவது தேங்காய் பூண்டில் வந்து எல்லா பக்கட்டும் நெருப்பு படுற மாதிரி நல்லா சுற்றி சுற்றி விட்டு இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கோங்க. பூண்டு தோலெல்லாம் காமிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, நெருப்பு வர மாதிரி தான் இருக்கும். அதனாலலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சும்மா லைட்டாக இது ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி தான் எரியும். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நெருப்பு வருது அப்படிலாம் வந்து பயந்துக்கலாம் வேணாம். நல்லா 2 பக்கட்டும் வந்து திருப்பி திருப்பி வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவும் சுற்றக்கூடாது. ரொம்ப சுட்டுட்டாலும் வந்து எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் தேங்காயிலேருந்து. அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து சுடாமலும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து இதாகிடக்கூடாது, அதாவது கருவிடக்கூடாது. நல்லா கரெக்டான பக்குவத்தில் சுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை இது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து சூடான சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பே தேவை கிடையாது, இந்த துவையல் மட்டும் இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன், காஞ்ச மிளகா. மிளகாவையும் எடுத்து நம்ம நல்லா தீயில வாட்டிக்கோங்க. மிளகாலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருப்பு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா அதாவது தொடர்ந்து அடுப்புலேயே வச்சுக்காம வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்து 2 பக்கட்டும், அதாவது ஃபுல்லாகவுமே வந்து நல்லா சுட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சுட்டு வச்சுருக்க தேங்காய் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி வந்து ரொம்ப சூடாக எடுத்துட்டிங்க அப்படின்னா கம்பியில் வந்து நல்லா ஹீட் இறங்கியிருக்கும். கையை வந்து டக்குன்னு சுற்றும், மறந்துட்டு கூட எடுத்துடாதீங்க. கம்பியில் உள்ள தேங்காய்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நம்ம முழுசாக தானே சுட்டு எடுத்தோம், அதை வந்து நல்லா ஒவ்வொரு பல்லாக உரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பல்லாக உரிச்சிட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே சுட்டதுனால கொஞ்சம் வந்து அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் இருக்கும். அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஸ்மெல்லுமே இருக்காது, சாப்பிடும் போதும் எதுவுமே தெரியாது. அதாவது அந்த புகை வாடையெல்லாம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா உரிச்சதுக்கு அப்புறம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். மிக்சர் ஜாரில் நல்லா கழுவின தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து 2 கொத்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம உரித்து வந்து பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். புளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டின மிளகாய் இருக்குல்ல, அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.
கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் உங்களோட கமெண்டில் எனக்கு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து சூடான சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வேறு எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு கூட இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். சாதமும் இந்த துவையலுமே இருந்தால் போதும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.